நாடாளுமன்ற மழைக்கால் கூட்டத்தொடர் தொடங்கியிருக்கு. எல்லாரும் போயிருக்கா. எதுக்கு? பிஜேபி காரல கேள்வி மேல கேள்வி கேட்க போறாளாம். எங்க மோடிஜி தான், பிரதமர் மோடிஜி தான் பார்லிமெண்ட்டுக்கு போகலையே. ஏன்னு கேக்குறல, இந்த திமுகவுடைய எம்பி எல்லாரும் கீழடியோட தொன்மையான அறிக்கையை, சிறப்பை, ஆய்வு அறிக்கையை பிஜேபி ஏத்துக்கணும், நிராகரிச்சிருது, அது ரொம்ப தப்பு, ஏத்துக்கிற வரைக்கும் நாங்க ஓய மாட்டோம் அப்படின்னு போராட்டம் பண்றதுக்காக திமுக எம்பி எல்லாம் நாடாளுமன்றத்துக்கு வந்திருக்கிறதுனால எங்க பிரதமர் மோடிஜி நாடாளுமன்றத்துக்கு போகல. எப்படி ஏத்துப்ப சொல்லுங்க? எப்படி ஏத்துப்ப? இல்லாத சரஸ்வதி நாகரிகத்தை தேடுறதுக்காக நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கோம். செத்து போன சமஸ்கிருதத்தை ஆக்சிஜன் கொடுத்து உயிர் வர வைக்கிறதுக்காக 2000 கோடி ரூபாய்க்கு மேல ஒதுக்கி இருக்கோம். இதை ஏத்துக்க சொன்னா பரவாயில்ல. கீழடியோட அகழாய்வு அந்த அறிக்கையை ஏத்துக்க சொன்னா எப்படி? அந்த ஆய்வு அறிக்கையில தான் சனாதனத்துக்கான அடையாளமே இல்லையே. கீழடிய எவ்வளவு ஆழமா நோண்டி பார்த்தாலும் சனாதன அடையாளமே இல்லையே. அதனாலதான் முன்னாடி எங்களுடைய அதிகாரியை பயன்படுத்தி கீழடியில ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அறிக்கை கொடுத்து வச்சோம். ஆனா 2021 என்ன ஆயிடுச்சு? திமுக ஆட்சிக்கு வந்தோன்னே கீழடி மட்டும் இல்லாம பல இடங்கள்ல தோண்ட போயிட்டான். கீழடியோட முடிஞ்சிருக்க வேண்டியது. இந்த திமுக ஆட்சிக்கு வந்தோன்னே கீழடிங்கிறா, பூரணைங்கிறா, இன்னும் மயிலாடும் பாறைங்கிறா, எல்லா இடத்துலயும் அகழாய்வை பண்ணிட்டு இருக்கா. ஆனா இந்த ஒரு இடத்துல கூட சனாதன அடையாளம் இல்ல அப்படிங்கறதுனால எங்க ஜி எதையும் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா இதுக்கு சண்டை போடுறதுக்காக திமுக எம்பிக்கள் நாடாளுமன்றம் வந்ததுனால எங்க மோடிஜியால நாடாளுமன்றம் போக முடியாம போயிடுது. இல்லன்னு வச்சுக்கோங்க, நாடாளுமன்றத்துக்கு போய் கேட்கிற கேள்விகள்லாம் பதில் சொல்லி அப்படி கிழிச்சிருப்ப. உலகமே வாய படந்து பார்த்திருக்கும்.